நாம நிறைய பேருக்காக ஜஸ்டிஸ் கேட்டிருக்கோம். சோஷியல் மீடியா கேட்காத ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இல்லை. எங்கே ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அந்த தப்புக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் சோஷியல் மீடியா யூசர்ஸ். அதுலேயும் டிபி ட்ரூப்ஸ் சொல்லவே வேண்டாம். ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடாதா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே மனசில் ஓடக்கூடிய ஓட்டம். அப்படி இருக்கும்போது உண்மையை ஒருத்தன் பேசிட்டான், அப்படி பேசினவனை உயிரோடையே விடக்கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டி ஒரு 60 இடத்துல வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உட்கிரகிக்க கூட முடியலை. பாதுகாப்பில்லாத தமிழகம் அப்படிங்கிறதும் சேவ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதும் இன்னைக்கு ட்விட்டர் வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் அடிச்சுன்னு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி உலகமே இந்தியாவை பார்க்கும்போது, இந்தியா தமிழ்நாடை பார்க்கும்போது தமிழ்நாடு திருப்பூரை பார்த்து நிற்கிது. திருப்பூரில் ஒரு ஊடகளாவியருக்கு நடந்த ஒரு துயர சம்பவமும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளும், அது எந்த அளவுக்கு நம்ம மறக்க போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான உண்மையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாபிக்கும் இன்னொரு புத்தகத்துக்கும் ஒரு சின்ன ஒப்பீடு அப்படிங்கிறது இருக்குது. லாக்அப் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, தமிழ் ஆடியோ புக்கு தான். அதை படிப்பதற்கு நீங்கள் குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே இருக்குது. இப்போ குடியரசு தின விழா அப்படின்னு சொல்கிறதுனால இந்தியா 60 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60% டிஸ்கவுண்ட் ஆனுவல் மற்றும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. 31ஆம் தேதி வரை தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இந்தியா 60 குக் எஃப்எம்மில் விருப்பப்படுற நேரத்தில் விருப்பப்படுற ஸ்பீடில் உங்களுக்கு தேவையான புக் மாஸ், உங்களுக்கு தேவையான நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ஸோ இந்த இடத்துல லாக்அப் அப்படிங்கிற ஆடியோ புக்கெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனசுக்கு தோன்றுவது, காவல்துறை அதிகாரிகள் இப்படி தான் இருப்பாங்களா, விசாரணை இப்படி தான் இருக்குமா, விசாரணைக்கு பிறகு இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் தான். இங்கே நடந்தது திருப்பூரில் ஒரு ஆடியோ ரொம்ப வைரலாக மாறிச்சு. அந்த ஆடியோ வைரலாக மாறுறதுக்கு முன்னாடி நியூஸ் 7 ஊடகமெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய நிருபரை இப்படி நிறைய பேர் தாக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியில் விட்டுருந்தாங்க. அதன் பிறகு தான் அவருடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ லீக் ஆகுது. அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, சார் என்னை சுற்றி இந்த மாதிரி வண்டியில் வந்துட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அவங்க எந்த வண்டியில் வந்துட்டு இருக்காங்க யாருமே உனக்கு தெரியாதா, எல்லாம் ஹிந்திக்காரங்களா அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி கேள்விகள் மேலே கேள்விகளாக சொல்லிட்டே இருக்கார். இந்தியா தமிழ்காரங்களா? தமிழுங்க. பூராத்துக்குமே 26 வயசுக்குள்ளதான் இருக்குமாமாங்க. 6 பேருங்க, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாதுங்க. ஐயோ சரி, ஓகே. சேஃபான இடத்துக்கு போயிட்டீங்களா? சேஃபான இடத்துக்கு வந்துட்டேங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டைம் இல்ல 2 டைம் இல்லைங்க சார், வந்துட்டே இருக்கிறானுங்க. இது எத்தனை டைமுங்க சார் இவங்களை பாக்குறது நம்ம? அப்போ இவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சா நானே யாருன்னு சொல்லிட மாட்டேனா, உங்களை கண்டுபிடிக்கணும், அவங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும், இந்த பெட்ரோல் பம்பில் அந்த சிசிடிவி இருக்குது, இந்த இடத்துல சிசிடிவி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, இல்லை இங்கே ஸ்டேஷனில் யாரும் இல்லை, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை அதிகாரி. நான் இப்போ ஸ்ரீபதி கட்டிட்டு இருந்தா பல்லடமே தாண்டிட்டானுங்க. நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க, பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க. இப்ப பல்லட வழியா இந்த ஸ்கேடை தாண்டி தான் போகணும். ஆமா, இடத்துல இருங்க, இன்ஃபோர் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப. சரிங்க சார், நான் நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க. உடனே இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேச பிரபு அப்படிங்கிற அந்த செய்தியாளரும் ரொம்ப பெரிய அளவில் சொல்கிறார், சார் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை அங்கே வரேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, சார் என்னை சுற்றி போட்டாங்க சார், 5 வாகனம் சார், இந்த பொலேரோ வந்திருக்கு, எர்டிகா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவருடைய ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகுது. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் கேட்குறாங்க. கடைசியாக ஒரு செய்தி வெளியாகுது, 60 இடங்களில் வெட்டுப்பட்ட ஒரு செய்தியாளர் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒண்ணுமில்ல, இன்ஸ்போர்ட் நம்பர் இருக்கா? கவர்மெண்ட் இன்ஸ்போர்ட் நம்பர் இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்லட்டுங்களா? சார் இருக்குங்க சார், இப்ப கூட்டு பேசிடுங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார், கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்னங்க சொல்றீங்க? லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? 5 காருங்க சார், இனோவா, எர்டிகா. இந்த வந்து பாருங்க, அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கார், அவ்வளோதான். சில குற்றங்கள் நடந்திருக்கு, யாரோ தண்ணி அடிச்சுட்டு அங்கே நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அந்த செய்தியும் இவர் என்ன செஞ்சிருக்காரு, கவர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இன்னும் முக்கியமான சில செய்திகள் எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சிருக்கார், கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். கவர் பண்ணியிருக்காங்கன்னா இவர் உருவாக்கின செய்தி எதுவுமே கிடையாது, அங்கே நடப்பதை இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி தான். ஸோ அதை சொன்னதுக்காகவே இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, திட்டம் தீட்டி ஒரு கும்பல் அவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
அப்படி ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பாவுக்கு நிறைய பேர் மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் அவங்கள நோட்டம் போட்டிருக்காங்க. நோட்டம் போட்டது இல்லாமல் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி, வெட்டுப்படுறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே காவல்துறை அதிகாரிகளிடம் இவர் பாதுகாப்பு கேட்டிருக்கார். எனக்கு இப்படி உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி இருக்குது, என்னை எல்லாருமே நோட்டம் போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் கேட்ட அந்த கேள்வியை காவல்துறை அதிகாரிகள் உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத இன்றைய முதல்வருடைய அறிக்கையும் நமக்கு காண்பிக்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கார். நேசப்பிரபு அப்படிங்கிற அந்த ஊடக செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி அவங்க தண்டிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அவர் பேசியிருக்காருல நிறைய காவல்துறை அதிகாரிகளிடம். சம்பவம் நடப்பதற்கு முன்பாக செய்தியாளர் திரு நேசப்பிரபு அவர்கள் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரியதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் உடனடியாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையில் மேலும் இதனை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி மருத்துவ சிகிச்சைக்கு 3 லட்சம் ரூபாய், இது சிறப்பு நிகழ்வு அப்படிங்கிறது என்னன்னு தெரியல, அந்த வார்த்தை சேர்த்திருக்க வேண்டாம், ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு விட 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களா அரசாங்கம், அதுக்காக சிறப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம் என்ன தெரியுமா? செய்தியாளர்கள் மீது இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல், அதுவும் அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நிறைய பேர் செய்தியாளர்களை தப்பாக பேசுகிறவங்க இருக்காங்க. ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், செய்தியாளர்களை பார்த்து அங்கே வர செய்தி ஊடகவியலாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா இடக்கமுடக்கான கேள்வி கேட்கும்போது அவங்கள தப்பாக பேசுறது, நாக்கு துருத்தி காண்பிக்கிறது, போடான்னு சொல்கிறது, உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்பது, இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் ஒருவருடைய உயிரை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இப்போ ரொம்ப பெரிய அளவில், அதுவும் நம்ம திருப்பூரில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் அக்செப்டே பண்ண முடியலை. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு ஊடகவியலை நிறைய பேர் ட்விட்டர் ஸ்பேஸில் வச்சு என்ன செஞ்சாங்க, அவனை வாழவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் பேசினாங்க. சாயண்ண என்ன ஒரு திடீர்னு ஒரு லாஸ்ட் 24 ஹவர்ஸா புரட்சியில இறங்கியிருக்காங்க பத்திரிகையாளர்கள், பர்டிகுலரா ஃபியூ ஜேர்னலிஸ்ட் திடீர் புரட்சியில இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு விடக்கூடாதுங்க, அந்த ஓம் ஜஸ்டின் அன்னைக்கு ஓச்சு விட்டா மாதிரி இன்னைக்கு ஓச்சு விடணும். இன்னும் பெரிய புரட்சி தளபதி இவரு பாரதேஷ் நாய், உன்னையெல்லாம் நிம்மதியா விடவே கூடாது வாழ போறம்போ குப்பையில. ஆளும் கட்சிக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் தான் அவங்க. RS பாரதி அவர்களுடைய மகன்கள்லாம் இப்படி ஒரு வார்த்தையை பேசினாங்க. அப்பவே நிறைய பேர் கண்டனத்தை தெரிவித்தார்கள். அப்படி கண்டனத்தை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பான குரல்களையும் பதிவு செஞ்சாங்க. அது பேச்சா மட்டும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த நேசப்பிரபு அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது 60 இடங்களில் வெட்டுப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சாதாரணமாக கடந்து போக முடியாது. அவருடைய 2 கைகளிலும், அது ஒரு கை, அந்த லெஃப்ட் ஹேண்டுன்னு தோணுது, ரொம்ப பெரிய அளவில் காயம் அடைஞ்சிருக்கு. அவங்களுடைய காலினுடைய அந்த கணுக்காலுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கேயே வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அவங்களுடைய நெஞ்சு பகுதியிலையும் அந்த வெட்டு அப்படிங்கிறது இருக்காது, ஆழமான வெட்டு காயம் இருப்பதாக சொல்லப்படுது. அறுவை சிகிச்சை முடிந்து இப்போ ஐசியூவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பயம். அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இனிமேல் ஏதாவது உண்மையை பேசிட்டா நம்மளை ஏதாவது செஞ்சிருவானுங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படக்கூடிய விஷயமா நம்ம இதை பார்க்கலாம். நாளைக்கு நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய நாட்டுக்காக, நம்ம ஊருக்காக நம்ம ஏதாவது உண்மையை சொல்ல போய் நமக்கு இதே மாதிரியான ஒரு நிலைமை வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு பயத்தினாலே உண்மையை மறைக்க சொல்லலாம். அவங்க வீட்டில் உண்மையை சொன்னால் உன்னை கொன்னுருவாங்கயா. ஆனால் இந்த பயத்தை போக்குவதற்கு காவல்துறை அதிகாரிகளால் மட்டும்தான் முடியும். இப்படி காவல்துறை அதிகாரிகளிடம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சார் இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவருடைய உயிருக்காக, அவருடைய சேஃப்டிக்காக கேட்ட பிறகும் அதுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாத காவல்துறை அதிகாரிகள் மட்டும் கிடையாதுங்க இங்கே பிரச்சனை. அதன் பிறகு இனிமேல் இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. எஃப்ஐஆர் பதிவு செஞ்சதே காலதாமதமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸ் 7 பல நபர்களும். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இன்னும் எஃப்ஐஆர் யார் மேலே பதிவு செஞ்சுருக்காங்க, மர்ம நபர்களை தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்ன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ஆய்வு செஞ்சிருந்தாலே நிறைய பேர் சிக்கியிருப்பாங்களே. 2 பைக்கில் வந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பைக்கில் வந்தது யார் அப்படிங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படியெல்லாமோ கண்டுபிடிச்சிருக்கலாம். ட்விட்டரில் முதலமைச்சரை பற்றியோ இல்லாட்டி வேறு ஏதாவது அரசியல் தலைவர்களை பற்றியோ இவன் தப்பாக பேசிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே நடுராத்திரியில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நடுராத்தில் அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய எல்லாருக்கும் பெரிய அளவில் எச்சரிக்கை, இது எல்லாமே கொடுக்கப்படுது. அதுவும் நடப்பது தமிழ்நாடு தான். ஆனால் ஒரு செய்தி ஊடகவியலாளர் என்ன செஞ்சுருக்காரு, 60 இடங்களில் வெட்டப்பட்டு அங்கே கொத்துயிருமா கொலையுமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் யாரையுமே பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறது நமக்கு கிடைச்சிக்கிற ஒரு வருத்தமான செய்தி. பத்திரிகையாளர்களை தாக்கிய ரவுடிகள் மீது நடவடிக்கை. இது நிறைய பேரால் பேசப்படணும்.
நான் வருவேண்டா, நான் உண்மையை சொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லி கெத்தா சொல்றவங்க, நீங்க பாதுகாப்புடன் தான் இருக்கீங்க அப்படிங்கிற என்விரான்மெண்ட்டை இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் உருவாக்க வேண்டும், அரசியல்வாதிகளும் உருவாக்க வேண்டும். நீ என்னெல்லாம் பகைச்சிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லி இனிமேல் ரவுடிகள் சொல்ல, ஓகே நாங்கள் உன்னை பற்றி செய்தியே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒதுங்கிட்டாங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய தவறுகள் யாருக்குமே தெரியாமல் போயிடும். அடுத்ததாக பண உதவிகள். 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் கொடுக்கிறார், 2 லட்சம் ரூபாயை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பணம் மட்டும் இங்கே போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவருடைய கை, அவருடைய கால், இனி அவர் நடக்க முடியுமா, அவரால் எந்திரிக்க முடியுமா அப்படிங்கிறதே பெரும் கேள்வியாக இருக்கும்போது எங்களுக்கு பணம், இந்த இலவசம் மாதிரியே இந்த மாதிரியான பணமும் என்னதான் தெரியுமா, அவங்களுடைய சிகிச்சைக்காக யூஸ் ஆகும். அது இல்லை நம்ம சொல்லலை, அது வேணும். ஆனால் இதோடி மட்டும் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பணத்தை கொடுத்து இதை சால்வ் பண்ணிடலாம், ஒரு இலவசத்தை கொடுத்து நம்ம மக்களை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைமை மாற வேண்டும். இந்த பணத்தை கொடுத்து இதை ஓச்சிட்டாங்கன்னா நீ நாளைக்கு பேச வரவங்க யாருமே பேச முடியாது, வெட்டுப்பட்டால் இவ்வளோதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. ஸோ இதற்கு அரசாங்கம் எப்படியான முடிவுகள் எடுக்கிறாங்க, அரசியல்வாதிகள் எப்படியான நல்ல முயற்சிகள் எடுக்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ நபர்களை கைது பண்ணுறாங்க, இதை தயவு செஞ்சு ஒரே ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறோம். எல்லாரும் பேசணும், எல்லாரும் பகிர வேண்டும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும், உண்மை வெளியில் வரணும். ஒரு நிருபர், ஒரு செய்தியாளர், அவருக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்கள், ஒரு யதார்த்தமாக உண்மையை பேசக்கூடிய நபர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு பின்னாடி நாம சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபரா, இன்னைக்கு தமிழ் பக்ஷம் பேசியிருக்குன்னா அதை பார்க்கக்கூடிய லட்சம் பேர் சொல்லுவாங்க நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம். உங்கள் சப்போர்ட் இருக்குமா? உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவரே மாதிரி மட்டும் கிடையாது, நான் கூட இங்கே உண்மையை பேச முடியும். இல்லாட்டினா இங்கே யாருமே பேச மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் உண்மையை பேசிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உண்மையை பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி தவறுகளை கொஞ்சமாவது வெளியில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையுடன் இருக்காங்க. உங்களால் செய்ய முடியாத வேலையை யாரோ ஒரு நபர் செய்யும்போது அதை படத்தில் பார்க்கும்போது அவரை சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நிஜ ஹீரோக்கள் நிறைய பேர் இருந்தும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காதனால தான் அவங்க மறுபடியும் தோல்வி அடைந்து, இல்லாட்டி அவங்களை கொன்று, இல்லாட்டி அவங்கள மிரட்டி எல்லாரும் உட்கார அடிப்பணி வச்சிடுறாங்க. அந்த நிலைமை இருக்கக்கூடாது. நம்ம கண்டிப்பாக இந்த நேரம் ஜேர்னலிஸ்ட் கூட தான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு உண்மைகள் வெளியில் வர வேண்டுமோ அத்தனை ஜேர்னலிஸ்ட்டுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யுங்க, ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதும் மக்களுடைய குமரலாக இருக்கிறது. நடிகர்கள், நடிகைகள், ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிறத தவறாக யூஸ் பண்ணாதீங்க. அதுவே மக்களுக்கு வெறுப்பாகவும் இருக்குது. எங்களுக்கான நல்ல செய்திகள், எங்களுக்கு தேவையான செய்திகள், தேவை நிறைந்த நிறைய டிபேட்டுகள், இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஃபேக்கான ஜேர்னலிஸ்ட், அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பெரிய அளவில் கூஜா தூக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் செய்கிற வேலைகள்னால ஒட்டுமொத்தமான பத்திரிகை மீது மக்களுக்கு அதிருப்தியும் வர தொடங்கி இருக்கிறது. அந்த அதிருப்தியும் வரக்கூடாது. ஏன்னா பத்திரிகையிலிருந்து வரக்கூடிய செய்திகள் ரொம்ப முக்கியமானது. நமக்கு மட்டும் கிடையாது, வரும் தலைமுறைக்கும் அது ரொம்ப முக்கியமானது தான். ஸோ சேவ் ஜேர்னலிஸ்ட். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நமக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து எத்தனையோ சட்டங்களை தமிழ்நாடு முன்னோடியா இருந்து உருவாக்கி இருக்கு. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ல அது சரிகாசா மாதிரியான வழக்கெல்லாம் வந்தப்போ உருவாக்கி இருக்காங்க. பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்புங்கிறது தான் வந்து நேசப்பிரபு மீதான தாக்குதல் சம்பவம் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அரசுக்கு நாம வைக்கிற மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். இனிமேலுக்கு இதை பார்க்குறவங்க, இன்னைக்கு ஃபுல்லாக டிவியில் பார்க்குறவங்க அடுத்த ஜென்ரேஷனை அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பத்திரிகையாளர் லைஃப்பில் ஒரு பிளாக் மார்க்காக இது இருந்துடக்கூடாது. அதை தடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. உடனடியாக இதற்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் இயற்றணுங்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் வச்சுக்கிறேன்.